நம்ம குழுமத்துல இருந்து நண்பர்களை பேச அழைக்கிறேன். அடுத்து பேசுறதுக்கு ராஜாராம் அவர்களே வருக. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த சந்தோஷமான நிகழ்வில் நான் பேசுறதுக்கு அதுக்கு தகுதியுள்ளனா இருக்கிறனாக்க ராஜா சார் வந்துட்டு எப்படி சொல்றது, இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ராஜா சார் முதல்ல எனக்குள்ள எப்படி வந்தாருங்கிறத முதல்ல சொல்லி ஆகணும். அப்பா வந்துட்டு நடிகர் திலகத்துடைய ரசிகர். எம்எஸ்சியோட பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் சிவாஜி கணேசன் நடிக்கிற படங்களில் வந்துட்டு வரும்போது யார் சிறப்பாக இந்த மியூசிக் கொண்டு வரும்போது ராஜா சாரோட மியூசிக்கை வருது. அதில் சிவாஜி கணேசனோட பாடல்கள்லாம் வந்துட்டு வீட்டில் அப்பா வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டில் ராஜா சாரோட பாட்டுகள், அது சிவாஜி கணேசன் பாட்டு தான் அப்பா எடுக்கிறதால அதிகமாக ராஜா சாரோட பாட்டு இருக்கும். ஒரு தடவை வந்துட்டு வெள்ளை ராஜான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் இருக்கிற ஊர்ல இருந்து அது ஒரு 45 கிலோமீட்டர் அங்கே போய் பார்க்கணும். அப்பாவுக்கு சிவாஜியோட ரசிகராக போய் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் பாடல்கள் எல்லாமே அவருக்கு பிடிக்குது. அங்கேயே அது உடுமலைப்பேட்டை. அந்த உடுமலைப்பேட்டையில இருந்து கேசட்டு அப்பவே கையோட வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அந்த பாட்டு தான் போட்டுக்கிட்டு அந்த பாட்டு வந்த புதுசுல அவ்வளவு இதாக இருந்துச்சு. இப்படி எல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியாது அந்த சில பாடல்களை மட்டும் வந்துட்டு அப்ப ஆரம்பத்தில் ஒரே ஒரு பாட்டு இது. அப்ப பழைய பாட்டு இது. நான் இப்ப சின்ன பையனா இருக்கேன். 50லும் ஆசை வரும்னு ஒரு பாட்டு, அது சிவாஜியோட பாட்டு. நான் 50லும் ஆசை வருங்கிற வார்த்தை எனக்கு வரும்னு வராது, வலும் தான் வரும் எனக்கு. ஏன்னா சின்ன பையன் தானே இருக்கும். அப்ப இந்த பாடல் நான் பாடிக்கிட்டே இருக்கேன். 50லும் ஆசை வலும் வலும் பாடிக்கிட்டே இருக்கேன். அப்ப சொல்றாரு, முளைச்சு 3 நாள் உனக்கு என்ன அப்படி 50ல ஆசை வரும். அப்ப அதாவது அது யாரோட பாட்டு என்னன்னு தெரியாது. இளையராஜா ஏதோ ஒரு விதத்துல எனக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. இப்படியோ ஒவ்வொரு பாடலாம் வந்துகிட்டு இருக்கும்போது தியாகம் படத்துல ஒரு பாட்டு வருது. எனக்கு அந்த இடத்துல தியாகம் படமா இது என்ன படம் தெரியாது. அப்பா கேட்கிற பாடல பூரா கேட்டுட்டு இருக்கு. எப்படியோ இளையராஜா அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்காரு. வந்து எனக்குள்ள வந்துட்டு பார்த்தா இது இளையராஜாவோட மியூசிக்கான்னு தெரியாத அளவுக்கு எனக்கு அந்த பாடல் நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மியூசிக் மட்டும் கேட்குது, ஒரு பாடலோட இன்ட்ரோல் மட்டும் கேட்குது. அது என்ன பாட்டு என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப நாள் எனக்கு வந்துட்டு என்ன இந்த மியூசிக் நல்லா இருக்கு, ஆனா அது பெரியவரோட மியூசிக் தான், அது மட்டும் தெரியுது. ஆனா இது என்ன பாட்டு தெரியல. கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டு எனக்கு தெரியுது. அந்த படம் வந்து உறவாடு நெஞ்சம், ஒரு நாள் இன்னும் ஒன்னோட ஒரு நாள் ஒரு பாட்டு. எனக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு அது இப்ப நினைச்சாலும் தான் இருக்கும். அதாவது அந்த பாடலுடைய இசை வந்துட்டு அது தொடக்கமாவும் இருக்கட்டும் முடிவாகவும் இருக்கும். அதை வந்துட்டு இளையராஜா அவர்கள் வந்துட்டு நம்ம பிஹெச் அப்துல் ஹமீத் வந்துட்டு ஒரு தடவை நேர்காணல் எடுக்கிறாரு, அதாவது கொழும்புல வச்சு எடுக்கிறாரு. அப்ப அந்த பாட்டு போது நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன, எந்த பாட்டு நீங்க ரொம்ப எது சிரத்தை எடுத்து நீங்க பண்ணீங்க போது அப்ப ராஜா சார் சொன்ன பாட்டு இந்த பாட்டு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நம்மள வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பாட்டு பெரியவருக்கும் பிடிச்சிருக்கேன். அப்ப எனக்குள்ள நெருங்கிட்டே இருக்காரு அவர். அப்ப எனக்கு அதான் கேட்கும் போது எனக்கு சரி நம்ம ஒரு ராஜாவுடைய ஒரு ரசிகராத்தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா எனக்கு நட்பு வட்டங்கள் எனக்கு அமைஞ்சதே வந்துகிட்டு இவன் அண்ணன் பாலாஜி அண்ணா கூட இருக்கட்டும், எனக்கு அவர் ராஜா வச்சுதான் அவர் எனக்கு பழக்கம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ வர்றாங்க, இல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா ராஜாவோட ரசிகர்கள் தான் வந்துகிட்டு அவங்க ஒரு ஃபேமிலியாவே பழகுவாங்க. அது நான் மற்றவங்களை குறைச்சு பேசுறேன்னு இல்லை, அவங்க ஒரு கூட்டமாவே அவங்க நண்பர்களாக இந்த படம் பார்த்தியா, அந்த பாட்டு மியூசிக் பார்த்தியா, இந்த பாட்டு கேட்டியா, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா ராஜா சாருடைய பழைய பாடல்களை வந்துகிட்டு நிறைய வீட்டுல பாட்டு கேட்கறதுனால சில பசங்க வந்துகிட்டு இந்த பாட்டு ஒண்ணு இருக்கு, அது என்ன படம்னு தெரியல அப்படின்னு. என்ன பாட்டு சொல்லு அப்படின்னு. மீன்கொடி தெரியல மன்மதராஜன், அது கரும்பு வில்லு, கரும்புன்னு ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்ப 15 பாட்டு வச்சிருப்பாங்க. அதனால எனக்கு எந்த படம் வருது ராஜா சார் மியூசிக்னாக்கு எனக்குள்ள அவ்வளவு வந்துருக்கும். அதை விட எனக்கு ரொம்ப ராஜா சார் இன்னும் என்னை நெருக்கமா என்னை வந்துட்டு அதாவது மிகைப்படுத்தி சொல்றதா இருக்கட்டும். நான் 2002 இங்க வந்திருக்கேன். 2002 வந்த உடனே என்னுடைய வெக்கேஷன் வந்துட்டு 7.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நான் போறேன். 7.5 ஆண்டுகளாக நான் ஊருக்கு போகவே இல்லை. அது என்னுடைய சொந்த விஷயங்களால நான் ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கேன். யாரோட அதிகம் பேச மாட்டேன். நண்பர் பாலக்கரசுக்கு தெரியாது, யாரோட அதிகம் பேச மாட்டேன். அப்படியே என்னோட பேசினாலும் ஒரு என்னமோ ஒரு கோவத்திலே இருக்கிற மாதிரி. பாலக்கரசா அதிகமா பேச மாட்டாரு. ராஜாட்ட போய் ஏதாவது பேசினா கோவமா பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7.5 வருஷமும் எனக்கு கூட இருந்தது ராஜா சார் மட்டும்தான். ராஜா சார் மட்டும்தான். அது எனக்கு வந்துட்டு அந்த நேரத்துல எனக்குள்ள மன உளைச்சலுக்கு நான் எந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கலாம், எனக்கு நிறைய பகையை உண்டாக்கி இருக்கலாம். ஆனா நான் ராஜா சாரோட பாட்டு கேட்காம இருந்திருந்தால்
எனக்கு இன்னும் பகை அதிகமா இருக்கும். ஒருவேளை அது என்ன வேணாலும் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அதனால எனக்கு வந்துட்டு ராஜா சாரை வந்துட்டு யாராவது சின்னதா சீண்டா கூட போதும், எனக்கு வந்துட்டு என்னோட தகப்பனை சொன்ன அளவுக்கு கோபம். அது என்னோட நட்பு வட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அது யாரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ராஜா சாருடைய எந்த செய்தியா இருந்தாலும் சரி, அது யார் சொன்னாலும் சரி, அது என்ன சொல்றாங்க, எப்படி வந்துச்சு, என்ன எதை மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட சமீபத்தில் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்ப சிம்பொனி பண்ணாரு சொல்லிட்டு. அவர் 1993 ஒரு சிம்பொனி பண்ணிட்டாரு. அப்ப இருந்தே நம்ம வந்து படங்கள்ல பார்க்கும்போது அப்பவே மேஸ்டோனே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவர் வந்துட்டு அவருக்கு இது மட்டும் கிடையாது. இன்னும் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அன்னக்கிளி படம் பாருங்க. அன்னக்கிளி படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 படத்துக்கான இன்டர்வியூ உங்களுக்கு புரியும். அவர் சொல்லுவார், யாரு முதல்ல நீங்க எப்ப பாடுறீங்கன்னு கேட்பாங்க. கேட்கும்போது சொல்றாரு, அவரு தூர்தர்ஷன்ல எஸ்பிபியும் அவங்களும் ஒரு பேட்டி நேர்காணல் இருக்கும். அது அப்ப அவர் கேட்பாரு, நான் வந்துட்டு அன்னக்கிளிலேயே நான் பாடிட்டேன், பேக்ரவுண்ட் பாடிட்டேன் அப்படிம்பாரு. அதுக்காண்டி நான் அன்னக்கிளி பாக்குறேன். அன்னக்கிளி பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன பிட்டு, அந்த பிட்டு வந்துட்டு அண்ணனுக்கு ஜேன்னு ஒரு படத்துல வந்துகிட்டு சோழ இளங்கல் பசங்க பாட்டு ஒரு அந்த பாட்டு கிட்டாச்சு. அதே மாதிரி அந்த படத்துல இன்னும் உங்களுக்கு முக்கியமான 2 அந்த படத்துல வந்து சிவகுமாரும் இவங்க சுஜாதா வந்துட்டு ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் இப்ப கேட்டீங்களாக்கு 1000 மலர்களே பாட்டோட பேக்ரவுண்ட் அங்க கொடுத்துருப்பாரு. இது மாதிரி அந்த படத்துல 10 படங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 10 படங்கள். இப்ப சில பேர் அது இசை நுணுக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 50 ஆண்டுகளோட பயணத்தோட இப்ப சிம்பொனி வந்துட்டு அவர் படம் கூட எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இசைஞானி இளையராஜா அவர்களை அறிமுகப்படுத்துறது அவங்க அம்மா தான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க பஞ்சர் நர்சன் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்ணனுடைய முதல் கச்சேரிக்கு முத ராஜா வேணா கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னது இளையராஜாவோட அம்மா. அப்ப பஞ்சர் நர்சனத்துக்கு முன்னாடியே இசைஞானி அவர்களை அறிமுகப்படுத்துறது அவருடைய தாயார் சின்ன தாய் அம்மா தான். அவங்க தாயை பத்தி கேட்டமாக்கு இந்த உலகத்துல எங்க அம்மா மாதிரியே இல்லைன்னு சொல்லுவார். அது உண்மை. ஏன்னா நம்ம உலகத்துக்கு இப்படி ஒரு கொடுத்த இசைஞானி ஒரு விஷயம் கொடுத்தது அது பெரிய விஷயம் தானே. அதனால இசைஞானி அவர்களை பத்தி பேசினா நான் எமோஷனல் ஆயிடுவேன். அவர் சதீஷை விட அதிகமா நான் அழுதுருவேன். அதனால இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் நேரம் கருதி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. மகிழ்ச்சி ராஜாராம். தெரியும் பெரியவரை பத்தி பேசுனா நீ என்னென்ன ஆவேன்னு தெரியும். ஏன்னா என்னுடைய நட்பு வட்டம் நெருங்கிய வட்டம்ன்றதே இசைஞானியின் ரசிகர்களை வச்சுதான் என்னுடைய வட்டமே உண்டு. அவர்கள் தான் நெருங்கிய நண்பர்கள். அவர் தான் குடும்பமாகவும் உறவாகவும் பழகக்கூடிய நண்பர்கள். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல் இன்ஸ்பயரா இருக்கும். பொதுவா எல்லாரும் ரசிக்கிற பாடல்கள் இருக்கு இல்லையா, கச்சேரியில பாடுற பாடல்களை இசை ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒவ்வொரு இசை ரசிகன் அப்படின்னு நான் சொல்றது இசைஞானியின் ரசிகன். ஏன்னா ரெண்டையும் நாங்க பிரிச்சு பாக்குறது இல்லை. இசை அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்து நானே அப்படிமோ, நானே இசைனா நானே, அப்படி எங்களுக்கும் அந்த கொடுத்து வச்சிருக்கிறாரு பெரியவர். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு சில பாடல்கள் மேல் ஈர்ப்பு இருக்கும். எனக்கெல்லாம் ஆனலகன்ல நில்லாத வெண்ணிலா நில்லு நில்லு என் காதலின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை சவுண்டை குறைச்சி வச்சு பொறுமையா கேட்டீங்கன்னா ஒரு பாட்டு, ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டீங்கன்னா அது வேற பாட்டு. ஒரே பாட்டு தான் வேற மாதிரி இருக்கும். சிங்கிங் செல்ஃப்னு ஒரு ஆல்பம் இருக்கு. அதுல நான் டிராஃபிக்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு ஊர்ல போய் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். வண்டி ஓட்டவே இல்லை. வண்டி ரொம்ப நேரம் வச்சு கீன்னு கத்தன என்ன நடந்துச்சு நம்மளை சுத்தி அப்படின்னா பெரிய டிராஃபிக் பண்ணியிருக்கேன். காரணம் பெரியவர் தான். பெரியவர்னால பல பஞ்சாயத்துகள்ல நம்ம சிக்க வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பொதுவாக கேட்கப்படாத தனிப்பட்ட முறையில் அவனுக்கு பிடிச்ச பாடல்கள் இருக்கு. ஒரு காலத்துல காதலுக்கு மரியாதை வந்த புதுசுல எல்லாம் இந்த கதையை இப்ப என்ன சொல்றது, ஒரே ஒரு பாட்டு நில்ல நம்ம தாலாட்ட வருவாளா போய் பதிய சொல்றேன். அப்போ நம்ம மியூசிக்கல்ஸ் தானே அண்ணே பதிங்கண்ணே அப்படின்னு. சரி தம்பி லிஸ்ட் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாரு நம்ம ஆளு. அதானே இந்த பாட்டு தானே என்னை தாலாட்ட வருவாளா ஃபுல்லா பதிங்க, ஏ சைடு பூராமா திருப்பி போட்டு அந்த பக்கம் பதிங்கண்ணே, ரிவர்ஸ் பண்ணி கேட்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரே பாட்டு. இன்னைக்குமே கார்ல அத்தனை ஆல்பம் அத்தனை சிடி போட்டுறோம். எதிர்பாராத விதமா என்னை தாலாட்ட வந்துச்சுன்னா கை தானா போய் ரிப்பீட் மோட அமைக்கி விட்டுரும். அப்புறம் அதுதான் பாட்டு அன்னைக்கு ஃபுல்லா, அன்னைக்கு விடிய சாயங்காலம் முடிகிற வரைக்கும் அதான் பாட்டாகி போகும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த